மாதவரம் கிழக்கு பகுதி அதிமுக சார்பில் தோழமை கட்சிகளுடன் கிழக்கு பகுதி செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை மாதவரம் தொகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் மாதவரம் வி. மூர்த்தி தலைமையில் 1500க்கும் மேற்பட்டோர் செயல் வீரர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பகுதி செயலாளர் கண்ணதாசன் மற்றும் வழக்கறிஞர் தமிழரசன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி, 28வது வார்டு அவைத் தலைவர் அந்தோணி, திருவெற்றியூர் வடக்கு பகுதி கழக செயலாளர் கண்ணன், கிஷோர், பாஜக குமார், ராதாகிருஷ்ணன், குமரன், ரஜினிகாந்த், குமார், சோபா, லக்ஷ்மணன், ஜெய்கண்ணன், நந்தினி, முகமதி ரிஸ்வான், விஜயன், ஞானப்பிரகாசம், ரமேஷ், தேவராஜ், ஜெகன், கோவிந்தராஜன், பிரகாஷ் குமார், இன்பராஜ் மற்றும் வட்ட கழக செயலாளர், பாக முகவர்கள், பாக நிர்வாகிகள், கிழக்கு பகுதி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் நம்மையெல்லாம் சீரோடு சிறப்போடும், நம்மையெல்லாம் எழுச்சியோடும் இந்த மாவட்டத்தை கட்டி காக்கும் நாளைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதவரம் மூர்த்தி அவர்கள் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் கிழக்கு மாதவரம் கிழக்கு பகுதி சார்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. அதாவது கிழக்கு பகுதியில் வருகை தந்துள்ள அனைத்து வட்ட கழக செயலாளரும், அனைத்து பாக முகவர்களும், பாக நிர்வாகிகளும், கிழக்கு பகுதி நிர்வாகிகளும் அனைவரும் இங்கு வரவேற்கப்பட்டுள்ளது. அதன் காரணம் அதை என்ன பணி செய்ய வேண்டும் என விரைவாக தெளிவாக நம் மாவட்ட கழக செயலாளர்கள் உரையாற்றுவார். சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே அராஜக ஆட்சி நடத்துகின்ற, கொடுங்கோல் ஆட்சி நடத்துகின்ற, மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு ஆட்சியாக, போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க முடியாத ஒரு ஆட்சியாக, இங்கே அனுதினமும் நடந்து கொண்டிருக்கின்ற பாலியல் பலாத்காரத்தை தடுக்க முடியாத ஒரு ஆட்சியாக, சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாத ஆட்சியாக இன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும், மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், இவர்களிடத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்று தமிழகம் எங்கும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உரிமை குரல் எழுதி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவருடைய ஆணைப்படி இன்று இந்த மாதவரத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை காப்போம், மாதவரத்தை மீட்போம் என்ற உரிமை குரலோடு இன்று நம்முடைய கூட்டணி கட்சிகளோடு அனைத்து தோழர்களும் ஒன்று சேர்ந்து இன்று வெற்றி பெறுவதற்கு என்ன வழி,
எவ்வாறு நாம் களமிறங்க வேண்டும், களத்தில் எப்படி நாம் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே ஆற்றல் மிகுந்த, எழுச்சி மிகுந்த, உணர்வு மிகுந்த, கொள்கை உணர்வோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் செயல்வீரர் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாநில இளைஞர்களுடைய துணை செயலர் அன்பு சகோதரர் ஜி.கே. இன்பராஜ் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நிகழ்த்திய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் கண்ணதாசன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட துணை செயலருமான தட்சிணாமூர்த்தி அவர்களே, செயலாளர்களே மற்றும் பிற அணியினுடைய அனைத்து நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கின்ற சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் இந்த தேர்தலிலே வெற்றி காண்பது என்பது உறுதி. அதை யாராலும் தடுக்க முடியாது. யாராலும் தடுக்க நரேந்திர மோடி அவர்கள் இன்று பல வகையில சலுகை, இன்று அந்த 100 நாள் வேலை 120 நாள் உயர்த்திக்கிறாங்க, வந்த 150 நாளா தரேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த நடைபாதை வியாபாரிகள்லாம் 10,000 லோன் தராங்க, 50,000 லோன் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை அந்த வல்லரசு நாளா உருவாக்கி இருக்கிறாங்க, மக்கள் ஏற்றுக்கிறாங்க, மக்கள் சேவை செய்கிறாங்க. அதே போல பிஎம்கேன்னா அந்த இடத்துல இன்னைக்கு சின்னையாவரும் பெரியாவரும் அந்த மக்களுக்காக பாடுபடுறாங்க. அதே போல நம்முடைய வாசன் அண்ணன், நம்முடைய தலைவர் காமகேசத்தால மக்களுக்காக தான் படுறாங்க. இது போல கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க அத்தனை பேரும் மக்களுக்காக தான் பாடுபடுறாங்க. அதனாலதான் பாக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி அண்ணன் எடப்பாடி தலைமையில் அமைந்திருக்குது. அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, மிக வலுவான கூட்டணி. இது எல்லாமே அறிக்கை விட்டுக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாம் மக்களுக்கு தெரியும். எதை சொல்லணும்னா இங்க நம்ம தேர்தல் நெருங்கிட்டோம், அவ்வளவுதான். இன்னும் 10 நாள் தேர்தலில் போயிட்டோம். அந்த 10 நாள் உழைப்பு தான். அதாவது நம்மளுடைய இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற அத்தனை பேர் இலக்கம், அத்தனை பேர் இலக்கு என்ன? வெற்றி தான் நம்ம இலக்கு. இருந்தாலும் நம்மளுடைய கொள்கை என்ன தெரியுங்களா? நம்மளுடைய ஒர்க் என்ன தெரியுங்களா? ஒரு தேர்தலில் உண்மையான அந்த இயக்கத்துடைய விசுவாசியா இருந்தா, உண்மையான விசுவாசியா இருந்தா, அந்த தேர்தல் அறிவிக்கின்ற பொழுது அந்த தேர்தல் களத்திலே அந்த இயக்கம், அதாவது நாம் சார்ந்திருக்கிற இயக்கம் எதை ஆதரிக்கின்றதோ அதை நாம் ஆதரித்து, நாம் எந்த வேட்பாளரை நாம் கொண்டு வர சொல்கின்றதோ அந்த வேட்பாளரை கொண்டு நாம் கௌரவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பணி, அந்த தேர்தல் பணி. அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அந்த 10 நாள் உழைச்சாதான் நம்ம அந்த சார்ந்திருக்கிற இயக்கத்திற்கு நாம் விசுவாசமாக இருக்கின்றோம் என்று அர்த்தம். அந்த 10 நாள் ஏதோ நானும் கட்சிக்கு வந்துட்டேன், தொண்டு போட்டுருந்தேன் போனோம்னா அது சரியில்லை. ஏன்னா நம்மளுடைய கொள்கை என்ன? நம்ம ஆளுங்கட்சியா வரணும், நம்ம கவுன்சிலரா வரணும். இதுதான் நம்மளுடைய லட்சியம். நான் அதிமுக சொல்லி நம்ம ஆளுங்கட்சியில சொல்லணும். இதுதான் நம்முடைய லட்சியம். அதுக்கு வாய்ப்பு என்ன? தொகுதியில் ஜெயிக்கணும். இந்த தொகுதி, அதாவது நீங்க மாதவரம் தொகுதி என்பது ஒரு வெற்றி தொகுதியாக நீங்க மக்கள் பேசுறாங்க, வெற்றி தொகுதியாக பேசுறாங்க. இந்த தொகுதியில் நம்ம அனைவருடைய, அதாவது கூட்டு முயற்சி, இது இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் அவங்க உள்ளத்தில் நினைச்சு நாம் வெற்றி பெற்றாக வேண்டும், உழைத்தாக வேண்டும், அதிக வாக்களை பெற்றாக வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் நினைச்சால் மட்டும்தான் நாம் வெற்றி அடைய முடியும்.